ம். என்னடி பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? என்னங்க அது உள்ள ச்சே. ஏங்க கோவப்படாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சுங்களா? சீக்கிரம் வந்துட்டீங்க. நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வருவா? ஏய், நான் என்ன வேலை முடியாம ஆபீஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? நீ வேலைக்கு போயிட்டு இருக்கறங்கிற திமிர்ல இதெல்லாம் கேப்பியா? நான் சீக்கிரம் வந்துட்டா மட்டும் உனக்கு கோவம் வந்துரும். ஏங்க வந்தது வராததுமா இப்படி பேசுறீங்க? ஓ, நான் பேசுறது உனக்கு பிடிக்கல. நான் பேசுறதே உனக்கு எரிச்சலா இருக்கு. ஐயோ, நான் ஏங்க அப்படி சொல்ல போறேன்? சாரிங்க, தெரியாம கேட்டுட்டேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. ஓ, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நான் உன் பின்னாடி வரணுமா? அப்பதான் உனக்கு தெரியும். இல்லங்க, நான் எங்கங்க அப்படி சொன்னேன்? நான் என்ன சொல்ல வரேன்னா... நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். டென்ஷன் பண்ணாம ஒரு டீ கொண்டு வா போ. சரிங்க, நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரவா? ஆமா, நான் வாங்கிட்டு வரதெல்லாம் நீயே வச்சு தின்னு. என் கண்ணுல கூட காட்டுறது இல்ல. இதுல எடுத்துட்டு வரவான்னு கேள்வி வேற. சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. தட்டை இங்க வை. ம். ஏய், என்னடி உன் மூஞ்சி மாதிரி டீ போட்டிருக்க? ஏங்க சுகர் எதுவும் பத்தலையா? ஏய், டீ தூள கொட்டி வச்சிருக்க. வாயிலேயே வைக்க முடியல. இல்லங்க, நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா தானே குடிப்பீங்க. இன்னைக்கு நான் உன்னை ஸ்ட்ராங்கா போட சொன்னா? எதையும் கேட்டு செய், நீயா ஆடாத. இந்த அம்மா வேற சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹலோ அம்மா, சொல்லுமா. ஹலோ அம்மு, என்னம்மா பண்ற? எப்படி இருக்க? என்ன ஒரு ஃபோன் பண்ண கூட நேரம் இல்ல போல. அப்படிலாம் இல்லம்மா, கொஞ்சம் வேலை. சரி சரி, பொறுப்பா இருக்க போல. இங்க பாருடி, புருஷனை எப்பவுமே கைக்குள்ளேயே வச்சுக்கோ என்ன. அவர் எது செய்யறதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டுதான் செய்யணும். அப்படி பாத்துக்கோ, புரிஞ்சுதா? சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டி. நீ எப்படி நல்ல விஷயம் சொல்ல போற? இங்க ஊரு வாயை மூட முடியலடி. மா, நான் என்ன வேணான்னு சொல்ற மாதிரி சொல்ற? அதெல்லாம் கடவுள் கொடுக்கறதுமா. நானும் அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லடி, இங்க என்ன நடக்குதோ அததான் சொல்றேன். மா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என் மைண்ட் சரியில்லை, தலைவலிக்குது. அப்புறமா பேசட்டா? ஆமா, என்கிட்ட பேசுறதா இருந்தா உனக்கு எல்லாமே வலிக்கும். உன் மாமியார் கிட்ட மட்டும் இழுச்சு இழுச்சு பேசுற. எல்லாரும் அம்மா கிட்ட தான் உரிமையா பேசுவாங்க. நீ என்னடி வித்தியாசமா இருக்க? மா, நீ கொஞ்சம் போனை வை. அடியே, ஏங்க என்னடி, எல்லாம் ரெடியா? சாப்பிடலாமா? ரெடியா இருக்குங்க, உட்காருங்க. ரெடியா இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவ. நானே கேட்கணுமாடி? இல்லங்க, இப்பதான் ரெடியாச்சுங்க. டைனிங் டேபிள்ல இப்பதான் எடுத்து வச்சேன். நீங்க வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணேன். எல்லாத்துக்கும் பதில் வச்சுட்டு ரெடியா இரு. வா. நடுவுல வை. ஏங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு பொங்கல் செஞ்சிருக்கேன். ஏண்டி, பொங்கல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துல பண்ணியா இல்ல சிமெண்ட் மிக்சிங் பண்ற மிஷின்ல பண்ணியா? ஏங்க என்னாச்சு? மண்ணா இருக்கா? மண்ணாவா? வாயில ஏதாவது வந்துட போகுது. ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். மண்ணா தாண்டி இருக்கு.
உனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாதா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே. அத்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, என் மருமக தான் செகண்ட் கால்ல வந்திருக்கா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ம். ஹலோ அத்தை. அமுதா, என்னம்மா பண்ற? ஆ, ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்ல. அத்தை சமையல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு உட்காந்துருக்கேன் அத்தை. சரிம்மா, கண்ணன் என்ன பண்றான்? அவர் சாப்பிட்டுட்டு படுத்திருக்காரு அத்தை. எனக்கு ஃபோன் பண்ண கூட நேரம் இல்ல அவனுக்கு. அப்படி என்னதான் வேலையோ சாருக்கு. சரி, உன்னை நல்லா பாத்துக்கறானா? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு அத்தை. சரி, கொஞ்சம் முன்கோவக்காரன் அவன். உன் வழிக்கு வந்துடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாத்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அத்தை. நாங்க இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. நான் பாத்துக்கிறேன். சரி அமுதா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்துக்குடு. சரிங்க அத்தை. நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. உங்க கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, என்னால முடியல. சரி விடுங்க. நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க, மாத்திரை போடுங்க. நான் அடுத்த வாரம் வரேன் அத்தை. ம். சரி, நீயே எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். அவனையும் கொஞ்சம் ஒத்தாசைக்கு வேலை செய்ய சொல்லு. அதெல்லாம் அவர் சப்போர்ட் பண்றாரு அத்தை. நீ என்னமோ சொல்ற. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். சரியா? சரிங்க அத்தை. உடம்பு பாத்துக்கோங்க. அப்புறமா கூப்பிடுறேன். சரிம்மா. போனை வச்சிடுறேன். எப்படியாவது அவர் தெரிந்துனா நல்லா இருக்கும். ம். ஹேய், என்னடி எவ்வளோ நேரம்? அத்தை கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேங்க, அதான். சரி வா உட்காரு. ஏண்டி இவ்வளோ லேட்டா பண்ணுவ? இல்லங்க. நீ வருவேன்னு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? என்னால ஆசையை அடக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ம்? இந்த வெக்கம் தாண்டி உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்னடி இப்படி கேக்குற? உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் ஈவினிங் டீ குடிக்கும்போது என் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க? அது கோவத்தில் இருக்கும்போது அப்படி சொல்றதுதான். அதுக்குன்னு உன்னை பிடிக்காம போயிடுமா? அப்போ என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? நான் ஏண்டி கோவப்பட போறேன்? ஏங்க, நீங்க இப்படியே இருந்தா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஹே, நான் அப்படியே தாண்டி இருக்கேன். நீ எவ்வளவு அழகு தெரியுமா? என் அழகு பொண்டாட்டி. நான் உன்னை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்னடி சொல்ல பண்ணுது சொல்லு. இல்லங்க, நீங்க அப்படி பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, எனக்கும் உன்னை கொஞ்சம் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அழகு பொண்டாட்டி, என் பாசமான பொண்டாட்டி. அம்மோ அம்மோ, இப்படியே என்னால உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. லைட் வேற ஆன்லயே இருக்கு. ஆஃப் பண்ணட்டுமா? இந்தாங்க. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைங்க. எதுவா இருந்தாலும் சொல்லு. இங்க பாரு, இன்னைக்கு ஒர்க் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் பறந்து வந்துடுவேன். நீ ரெடியா இருக்கணும், சரியா? அப்புறம் இந்த எல்லோ கலர் சாரி கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு செம்மையா இருக்கணும். இன்னைக்கு நைட்டு என்னடி நான் இவ்வளவு சொல்றேன், அமைதியா இருக்க? ஏங்க, எனக்கு என்ன ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா?
உடனே டாக்டர் போய் பாரு. இங்க பாரு, நான் வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். வேலைக்கு கூட போக வேண்டாம். அது இல்லைங்க, அது என்னன்னா அது இல்லைன்னா வேற என்னடி? நேத்து சந்தோஷமா தானே இருந்த. இல்லைங்க, வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? கண்டதை திங்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி போடு, எல்லாம் சரியாயிடும். நான் வரும்போது இப்படி டல்லா இருக்க கூடாது, சரியா? இல்லைங்க, எனக்கு பீரியட்ஸ். பீரியட்ஸா? இப்பதானடி வந்துட்டு போச்சு, அதுக்குள்ள எப்படி வரும்? ஏய், நான் ஹாப்பியா இருந்தா உனக்கு பொறுக்க மாட்டேங்குதுல? இது நார்மலா மந்த்லி வரது தானேங்க? ஏய், இங்க பாரு, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. ஏங்க, இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஆமா, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுதான். எனக்கு தான் அது நல்லா தெரியுமே. எனக்கு புள்ளையும் கொடுக்க முடியாது, சந்தோஷமும் கொடுக்க முடியாது. உன்னை கட்டிட்டு நான் படாத பாடு படுறேன்டி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன தடி புரிஞ்சுக்க சொல்ற? இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிரும், உன் கூட வந்து சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. ஏங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இன்னும் என்னடி சொல்ல போற? ஏங்க, சாப்பிட்டு போங்க. ஏய், என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா போயிடு. இன்னைக்கு எப்படியும் இதை காரணமா வச்சு லீவ் எடுப்பல்ல, எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம தின்னுட்டு போய் படுத்துக்கோ. இல்லனா உன்ன மாதிரி அதுவும் வேஸ்டா போயிட போகுது. கடுப்பேத்திக்கிட்டு. சை. வந்துட்டு இருப்பாரு, நம்ம கால் பண்ணி பாப்போம். ஹலோ, என்ன? என்னங்க, வரும்போது பேட் வாங்கிட்டு வரீங்களா? வீட்ல இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு. என்ன பார்த்தா உனக்கு இழிச்சவய மாதிரி தெரியுதா? இன்னைக்கு ஆசையா அல்வா வாங்கிட்டு வரலாம் நினைச்சா பேடு வாங்கிட்டு வர சொல்ற. என்ன டென்ஷன் பண்ணி பைத்தியக்காரனாக பாக்குற. அதான் உன்னோட ஐடியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற இப்படி பேச சொல்ற? என்னையே பேடு வாங்கிட்டு வர சொல்றியா? ஏங்க, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்டங்க கேட்க முடியும்? ப்ளீஸ்ங்க, வாங்கிட்டு வாங்க. போன தடவை வாங்கிட்டு வந்தது என்னாச்சு? அத்தனையுமா யூஸ் பண்ணிட்ட? போன வாரம் உங்க சொந்தக்காரங்க வந்திருந்தாங்கல்ல, அவளுக்கு பீரியட்ஸ்ன்றதுனால அவ யூஸ் பண்ணிட்டாங்க. காலி ஆயிடுச்சுங்க. உங்ககிட்ட காலையிலே சொல்லலான்னு பார்த்தேன், நீங்க கோவமா இருந்தீங்களா, அதான் சொல்லல. அதானே, எல்லாத்துக்கும் நீ ஒரு காரணம் வச்சிருப்பேன்னு தெரியும். நீ போனை வை, வாங்கிட்டு வந்து தொலைக்கிற. இங்க பாரு, வர லேட் ஆகும். சீக்கிரம் வந்து உன் மூஞ்செல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை பார்த்தா டென்ஷன் தான் ஆகும். ஒரு எதையோ போனை வச்சிரு. ரோட்ல பைத்தியக்கார மாதிரி என்ன கத்த வைக்காத. போனை வை. என்னங்க, எப்போ வந்தீங்க? ஏன், நான் வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டியா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? சரி, அதை விடு. எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை. ஏங்க, ரொம்ப பெயினா இருந்துச்சு, அதான் எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வரீங்களா? நான் தான் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இல்லங்க, நைட்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், சும்மா சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காத. போய் வாங்கிட்டு வந்து தொலைற. ஏங்க, என்னடி? என்ன? பேட் வேணும். வாங்கிட்டு வர மறந்துட்டேன், வாங்கிட்டு வந்து தொலைற.
என்னதான் இருந்தாலும் என் மருமக போடுற காஃபிக்கு ஈக்குவலா வராது. ஆமால, அவளுக்கு வேற ஃபோன் பண்ணணும்னு நினைச்சோம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்னம்மா, என்ன பண்ற? ஏன் உன் வாய்ஸ் டல்லா இருக்கு? ஆ, அது பீரியட்ஸ் அத்தை. ஓ, சரி சரி. என்னத்த ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? உங்ககிட்ட சீக்கிரமா ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு ஆசைதான். ஆனா சரி விடுமா, நடக்கிறப்ப நடக்கட்டும். நீ எதுவும் வருத்தப்படாத. அவன் ஏதாவது உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி சொன்னானா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவர் நல்லா தான் பாத்துக்கிறாரு. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாதம்மா, சீக்கிரமே நல்லது நடக்கும். நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டு தான் இருக்கேன். சரிங்க அத்தை. என்ன புரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ பாசமா இருக்கிறது பெரிய விஷயம் அத்தை. அது நான் பண்ண பாக்கியம் அத்தை. நானும் தான் உன்ன மாதிரி ஒரு பாசமான மருமக இல்ல மக கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். சரிம்மா, இத பாரு, மறுபடியும் சொல்றேன். அவன் ஏதாச்சும் முன்ன பின்ன உன்கிட்ட பேசினான்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட சொல்லு. அவன் கிட்ட நான் என்னன்னு கேக்குறேன். சரியா? அவனுக்கு பயந்துட்டு நீ எதையும் சொல்லாம இருக்காத. புரிஞ்சுதா? அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்காம நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, சாப்பிடு. சரி, வைக்கிறேன். சரிங்க அத்தை. இவ பேசுறத கேக்கும்போது ஏதோ தப்பா இருக்கே. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்ற. என்னடி, ஆஃபீஸ் கிளம்பிட்டா? ஆமாங்க, போணும். அப்போ முடிஞ்சிருச்சா? இல்லங்க, பெயின் இருக்கு. வேற வழி இல்லாம தான் வேலைக்கு போறேன். லீவ் அதிகமா எடுக்க முடியாதுல்ல. ஏய், என்னடி வழக்கமா 3 நாளைக்கு தானே இந்த காரணம் சொல்லிட்டு இருப்ப, இப்ப என்னாச்சு? இல்லங்க, அபார்ஷன் ஆனதுல இருந்து ஒரு சில நேரம் 5 டேஸ்ல இருந்து 7 டேஸ் வரை பெயின் இருக்கும். இந்த தடவையும் அப்படிதான் போல. என்னது 7 நாளா? என்னடி கதை விட்டுட்டு இருக்க? இல்ல என்ன பார்த்தா உனக்கு கிறுக்கு பைய மாதிரி தெரியுதா? என்னங்க, ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? ஏய், இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிச்சு என்ன ஏமாத்தாத. வா, டாக்டர் போய் பார்க்கலாம். வா, இன்னைக்கு உனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகணும். வா, இல்லனா எனக்கு வர்ற கோவத்துக்கு மொவல நீ காலி ஆயிடுவ. வா. என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு இப்பெல்லாம் உங்களை பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஆமாடி, இருக்கும். பிள்ளை பெத்துக்கவும் தகுதி இல்ல, புருஷனை சந்தோஷமா வச்சுக்கவும் தகுதி இல்ல. என்ன பார்த்தா உனக்கு பயமா தான் இருக்கும். போதும், நிறுத்துடா. எல்லாத்துக்கும் என்னே காரணம் சொல்லிட்டு இருக்க. நீயும் தாண்ட காரணம். இப்ப என்னடி, நான் ஆம்பளை இல்லைன்னு சொல்றியா? ஒண்ணு
தைரியம் உனக்கு? விடு விடுடா விடுடா விடு ஏய், டேய் விடுடா டேய் என்னடா இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை அம்மா இவதாம்மா. ஏய் என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதாடா? இவ சொக்க தங்கம்டா. ஓ, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காளா? ஏய் வாய மூடுறா. எனக்கு தெரியாது உன்னை பத்தி. நான் உன்னை பெத்தவடா. நேத்து நைட் இவகிட்ட பேசும்போது கூட உன்னை பத்தி கேட்டேன்டா. என் புருஷன் நல்லா பாத்துக்கிறாரு, கேட்டதெல்லாம் வாங்கி தராருன்னு பெருமையா தாண்டா சொன்னான். உன்னை பத்தி ஒரு நாள் கூட குறையே சொன்னதில்லடா. ஆனா இவ பேச்சிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்க என்னமோ நடக்குதுன்னு. சரி என்னன்னு தான் பாக்கலான்னு வந்தா நீ இவ கழுத்து புடிச்சு நெரிச்சிட்டு இருக்க. ஏமா அமுதா, இப்ப இவன் என்ன பண்ணாங்கறத நீ என்கிட்ட சொல்ற. அது ஒண்ணும் இல்ல அத்தை. ம். அவர் ஒரு வேலை செய்ய சொன்னாரு, அது நான் மறந்துட்டேன். அதனாலதான் சும்மா விளையாட்டுக்கு கழுத்தை பிடிச்சிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல அத்தை. அமுதா, நீ என்ன அம்மாவா நினைக்கிறேன்னா மறைக்காம பேசு. உண்மை சொல்லு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாமா. நீ என் கூட வந்துடு. இவன் யாரும் இல்லாம தனியா இருந்தாதான் இவனுக்கு புரியும். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை. நான் இங்கே இருக்கேன் அத்தை, ப்ளீஸ். இத பாரு அமுதா, நீ பாத்துக்கிட்டதும் போதும், பொறுத்துக்கிட்டதும் போதும். நான் சொல்றத மட்டும் கேளு. மா, ம், தேவையில்லாம நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாண்டா. இவளை உனக்கு கட்டி வச்சேன் பாத்தியா, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. அமுதா நீ ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பு, நாம போவோம். அத்தை வேணாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஏய் என் பேச்ச நீ மதிக்க மாட்ட. ஐயோ சரி போலாம் அத்தை. ஏய், என்னடி போறன்னு சொல்ற? அமுதா நீ இன்னும் கிளம்பலையா? தூ கிளம்புறேன் அத்தை. ம். டேய் ஆ, இங்க வாடா. ஏய் வாடாங்கற. ம். அதான் எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிட்டல, அப்புறம் என்ன? ம். டேய் நான் உங்க அப்பா விட்டு ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், நீ சொல்லவே இல்ல. இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா. இத்தனை நாள் சொல்றதுக்கான நேரம் வரல. இத பாரு தம்பி, எப்பவுமே வாழ்க்கையில உணர்ச்சி, வலி, ஏக்கம், காதல் இதெல்லாம் ஆணை விட பெண்களுக்கு அதிகம்டா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆனா அவளால எல்லா இடத்துலயும் காட்ட முடியாது. இங்க பாருடா, எனக்கு உங்க அப்பான்னா ரொம்ப உயிருடா. அவர் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். அவ்வளோ ஆசையா இருந்தேன். அவரும் என் மேல பாசமா இருக்காருன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது உங்க அப்பா அப்படி இல்லைன்னு. பெத்த புள்ள உன்கிட்ட சொல்றதுல தப்பே இல்லடா. நீயும் உங்க அப்பா இடத்துல தாண்டா இருக்க. அவருக்கு எப்பவும் ஒன்னாவே இருக்கணும்னு ஆசைடா. ஆனா அதுக்கு உடம்பும் மனசும் சம்மதிக்கணும். இந்த ரெண்டுல எது இல்லைன்னாலும் உண்மையான சந்தோஷம் கிடைக்காதுடா. ம். நான் வீட்டுக்கு தூரமாயி அந்த 3 நாள் வழியில படுத்துட்டா உங்க அப்பா என்ன கண்டுக்கவே மாட்டாரு. என்ன பண்ற, ஏது பண்ற, கை காலெல்லாம் வலிக்குதான்னு எதுவுமே கேட்க மாட்டாரு. ஆனா எனக்கு ஆசையா இருக்கும். நம்ம புருஷன் நம்ம கைய கால அமைக்க விடணும், நம்ம கைய புடிச்சு பேசணும், வீட்டு வேலை செய்யும் போது பக்கத்திலேயே இருக்கணும், சமையல் பண்ணும்போது நம்ம கூடவே இருந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்கணும். இப்படி சின்ன சின்ன வேலை செஞ்சு என் பக்கத்திலேயே இருந்தா என் வலியெல்லாம் பறந்து போயிடும்னு நினைப்பேன்டா. சரிதான். ஆனா ஒரு நாள் கூட அப்படி நடந்ததே இல்லடா. ம். இதெல்லாம் கல்யாணமான புதுசுல பாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும். இங்க பார் தம்பி, பீரியட்ஸுங்கிறது சாதாரண வலி கிடையாது. உனக்கு தெரியுமா தம்பி? அந்த 3 நாள் வலி உயிர் போற மாதிரி இருக்கும். நிக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, குனியவும் முடியாது. பிரசவ வலி மாதிரி வலிக்குண்டா. ஏன் நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வந்துடும். நீங்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க, எரிஞ்சு விழறீங்க. அந்த 3-4 நாள் எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் தெரியுமா?
இதெல்லாம் நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? குடும்பத்துக்காக, வேலைக்காக, புருஷனுக்காக, புள்ளைக்காக எல்லாத்தையும் மறந்து நாங்க வேலை செய்யலையா? உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா வெளியேறி மறுபடியும் நார்மல் ஆவறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம்டா தம்பி. டேய், தீட்டுன்னு சொல்லி எல்லாரும் முகம் சுளிக்கிறதும் அருவருப்பா பாக்குறதும் ஏன் பக்கத்துல வந்து உட்கார கூட யோசிப்பாங்க. ஆனா 10 மாசம் அதுலதான் உங்க உடம்பு ஊறி கிடந்தது பாத்துக்க. அதை ஏத்துக்காம ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய், இங்க பார், தினமும் வேலைக்கு போற புருஷன் எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அன்பு, அரவணைப்பு, காதல், சின்ன ஏக்கம் அதோட சேர்ந்ததுதான் இதெல்லாம். ஆனா அத மட்டும் சில பேர் எதிர்பார்த்தா ரொம்ப தப்புடா. ஏன்டா இப்படி எங்களை எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இங்க பாரு, காலம் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா மனுஷங்க மாறவே மாட்டேங்கிறீங்க. ஒரு போனுக்கு கொடுக்கற மரியாதைய கூட சக மனுஷனுக்கும் சக மனுஷிக்கும் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கெல்லாம் வருங்காலத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா. நான் உங்க அப்பாவை விட்டு தனியா வந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்கும்டா. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆம்பளை துணை இல்லாம கூட வாழ முடியும். ஆனா இந்த சமூகத்துல வாழ்றதாண்டா கஷ்டம். ஆனா அது எங்க காலத்தோட முடிஞ்சு போச்சுடா. இப்ப இருக்கிற பொண்ணுங்களும் சரி, ஆம்பளைங்களும் சரி, ரொம்ப தெளிவா இருக்கோன்னு நினைச்சு குழப்பத்துல தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்டா. நான் இதுக்கு மேலே உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கடைசியா ஒரு தடவை நான் அவளை உன்கிட்ட விட்டுட்டு போறேன், பாத்துக்கோடா. டேய் தம்பி. அம்மா, வரேன்டா. அமுதா. என்னங்க, லஞ்சுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், சாம்பார் வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச கேரட் பொரியல் பண்ண போறேன், அப்புறம் அப்பளமும் பொரிக்க போறேன். ஒரு 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும். உங்களுக்கு இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? அம்மா கிளம்ப சொன்னாங்க, கிளம்பி போலியா? நான் போகணும்னு நினைச்சிருந்தா கல்யாணம் ஆன மறுநாளே போயிருக்கணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்க கூட சந்தோஷமா குழந்தை குட்டியோட ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு பீச்சு, பார்க்குன்னு எல்லா இடத்துக்கும் போகணும்னு ரொம்ப ஆசைங்க. நான் உங்க கூட லைஃப் லாங் வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேங்க. ஏய், நிறுத்து. ஏங்க, ஏங்க, அமுதா, என்னாச்சுங்க? அமுதா. ஏங்க, இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க, அழாதீங்க, ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க, என்னாச்சுங்க? ஏங்க அழறீங்க? இங்க பாரு அமுதா, எனக்கு சாரிலாம் கேட்க தெரியாது. ஆனா ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. நான் கேரட் பொரியல் பண்ணவா? ஓகே. என்னங்க? என்னம்மா?